நண்பர்களே, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஜென்டாங்கிள் பத்தி பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நான் யாருன்றதை சொல்லிடுறேன். என் பேர் மகாலட்சுமி. நான் யூத் கோச். நான் வந்து எம்எஸ்சி சைக்காலஜி செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கேன். ஜென்டாங்கிள் அப்படின்றது ஆர்ட் தெரப்பியில ஒரு எக்ஸசைஸ். இது ஃபர்ஸ்ட் யார் கண்டுபிடிச்சா அப்படின்னா ரிக் ராபின்சன் அண்ட் மரியா தாமஸ் அப்படின்ற 2 அமெரிக்கன்ஸ் தான் கண்டுபிடிச்சாங்க. ரிக் ராபின்சன் அப்படின்றவர் வந்து ஒரு மாங்க். அப்புறம் அந்த மரியா தாமஸ் அப்படின்றவங்க வந்து ஒரு ஆர்டிஸ்ட். இவங்க 2 பேரும் தான் 2000 அந்த இயர்ல ஃபர்ஸ்ட் இந்த 2000 ஸ்டார்டிங்ல இந்த ஜென்டாங்கிள் அப்படின்னு ஒரு எக்ஸசைஸ் இருக்கு, இது நம்ம பண்றது மூலயமா நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் வருது அப்படின்றதையுமே இவங்க தான் சொன்னாங்க. இந்த வார்த்தை ஜென்டாங்கிள் அப்படின்றது என்ன அப்படின்னா, ஜென் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா தியானம்னு அர்த்தம். அப்புறம் டேங்கிள்ஸ் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா வடிவங்கள் அப்படின்றது அர்த்தம். இது சிம்பிளா நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னா, ஒரு பேப்பர்ல நம்ம மெடிடேஷன் பண்ற மாதிரி ஒரு பேப்பரை வச்சுட்டு நம்மளோட மனசை ஒருநிலைப்படுத்துறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். இது ரொம்ப ரொம்ப ஈஸி தான். நமக்கு இது வரைகிறதுக்கு ரொம்ப நம்ம கிட்ட எப்பயுமே இருக்கிற பேப்பர், பேனா அண்ட் பென்சில் இருந்தாலே போதும். இந்த ஜென்டாங்கிளோட வரையும் போது நமக்கு என்னென்ன பலன்கள்லாம் கிடைக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்மளுக்கு இது நிறைய பலன் கொடுக்குது. முக்கியமா என்ன அப்படின்னா, இது நம்மளோட மனசோர்வு, பயம், குழப்பம், வேற நிறைய பிரச்சனை, எங்க போனாலும் நிறைய பிரச்சனை இருக்கு. என்ன மாதிரி நமக்கு ஒரு சுச்சுவேஷன் இருந்தாலும் நம்ம இந்த உட்காந்து கொஞ்ச நேரம் ஒரு 5 மினிட்ஸோ 10 மினிட்ஸோ எடுத்து இந்த ப்ராக்டிஸை நம்ம பண்ணும்போது நம்மளோட ஃபோக்கஸ் அண்ட் கான்சென்ட்ரேஷன் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இது வந்து நம்மளோட மைண்ட்ஃபுல்னஸ் இன்க்ரீஸ் பண்றதுக்கும் ரொம்ப இம்பார்ட்டன்டான எக்ஸசைஸாகவும் இருக்கு. மொத்தமே 3 தான். ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பார்டர் போட்டுக்கணும். ரெண்டாவது என்ன அப்படின்னா, அந்த பார்டர்ல போட்டதுக்கு உள்ள இருக்கிற அந்த ஸ்பேஸ்ல நம்ம கொஞ்சம் கொஞ்சமா செஷன்ஸ் கிரியேட் பண்ண போறோம். அடுத்து லாஸ்ட் என்ன பண்ணணும்னா, அந்த செஷன்ஸ்ல ஒரு இதுலயுமே நம்ம ஒவ்வொரு வடிவங்களை ஆட் பண்ண போறோம். அந்த வடிவம் இதுல எதா வேணா இருக்கலாம். இதுல இருந்து நீங்க ஏதாச்சும் நீங்க பிக் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா உங்களுக்கு ஏதாச்சும் என்ன தோணுதோ அதை நீங்க வரைஞ்சிக்கலாம். இந்த ஜென்டாங்கிளோட அவுட்கம் ஃபைனல் லுக் வந்து இப்படிதான் இருக்கும். இது நீங்க இப்படிதான் இருக்கும் அப்படின்ட்டு தனியா ஸ்ட்ரக்சர் எதுவும் இல்லை, எப்படி வேணா இருக்கலாம். இந்த மாதிரி பார்டர்ஸ் வந்து ஸ்ட்ரைட்டா ரொம்ப பெர்ஃபெக்ஷனா இருக்கணும் அப்படின்றது இல்லை. அப்புறம் இந்த மாதிரி ரொம்ப அழகான ஜென்டாங்கிள்ஸுமே நம்ம வரையலாம். இது வந்து உங்களோட ஆர்டிஸ்டிக் ஸ்கில்ஸை நீங்க யூஸ் பண்ணி நீங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வரைஞ்சிக்கலாம். இப்போ நம்ம ஒவ்வொரு ஸ்டெப்பா எப்படி பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஓகே, இப்போ நம்ம எப்படி வரைகிறதுன்னு பார்க்கலாம். நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி ஃபர்ஸ்ட் ஒரு 4 புள்ளி வச்சு ஒரு பார்டரை நம்ம வந்து உருவாக்க போறோம். இந்த பார்டர் உருவாக்குனதுக்கு அப்புறமா நம்ம இதுக்கு என்ன பார்த்தோம், இதுக்கு உள்ள நம்ம நிறைய செஷன்ஸ் நமக்கு ஏற்ற மாதிரி கிரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தோம். இப்படிதான் இருக்கணும் அப்படிலாம் எதுவும் இல்லை, நம்ம எப்படி வேணா கிரியேட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்க எப்படி தோணுதோ அந்த மாதிரி வரைஞ்சிட்டு இதுக்கப்புறமா அதில் ஒவ்வொரு பேட்டர்ன்ஸ் ஆட் பண்ண போகிறோம். அதில் நம்ம நிறைய பேட்டர்ன்ஸ் பார்த்துருந்தோம்ல, அது மாதிரி அதில் ஏதாச்சும் 1 2 உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வரைஞ்சிக்கலாம். உங்களுக்கு வேணும்னா நீங்கள் ஷேடிங் கூட பண்ணிக்கலாம். இந்த மாதிரி என்ன தோணுதோ அதை நீங்க வரையலாம். நீங்க வரையும் போது ரொம்ப சின்ன மைனூட்டான டிசைன்ஸ் யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட ஜென்டாங்கிள் வரையும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நிறைய பேஷன்ஸ் தேவை. ரொம்ப அமைதியா நம்மளுக்கே ஆட்டோமேட்டிக்கா நம்ம மைண்ட் வந்து காம் ஆயிரும். இது நான் எக்ஸாம்பிளுக்காக கொஞ்சம் பெருசா வரைஞ்சேன். ஆனால் நீங்கள் வரையும்போது ரொம்ப மைனூட்டான டிசைன்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. ரொம்ப நன்றி. ஐ ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ. ஓகே, பாய்.